Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனாவை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது வந்து பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்தை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இயர்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய லேண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பயிர் வந்து விதைப்பீங்க. அந்த பயிருக்கு உண்டான காப்பீடு அப்படிங்கறத நம்ம ஆன்லைன்ல வந்து பிரீமியமா வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு கார் எடுக்கிறோம், ஒரு பைக் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா எப்படி நம்ம வந்து காப்பீடு இன்சூரன்ஸ் நம்ம வந்து போடுறோமோ அதே மாதிரி வந்து நம்மளுடைய பயிர் வந்து எந்த ஒரு சேதம் வந்து அடைஞ்சிடக்கூடாது. அப்படியே சப்போஸ் வந்து இயற்கை சுச்சமா வந்து சேதம் அடைஞ்சு அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து எப்படி நம்ம வந்து காப்பீடு தொகையா வந்து ரிட்டர்ன் கிளைம் பண்றது, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பிரீமியம் வந்து பேமெண்ட் பண்ணுவோம். உங்களுடைய லேண்டுக்கு எவ்வளவு வந்து நீங்க பிரீமியம் வந்து இந்த வருஷம் வந்து பேமெண்ட் பண்ணணும், இதை வந்து இப்போதைக்கு வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது ராபிக் சீசனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும், இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் வந்து எவ்வளவு வந்து இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல A to Z வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ராபி சீசன் நம்மளுக்கு வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்க எந்தெந்த கிராப்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பயிர் காப்பீடு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டேட்டும் நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க இப்போதைக்கு வந்து ராபி வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. இது வந்து காரிஃப் பருவம் வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. இன்னமும் காரிஃப் பருவத்துல இருந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல நம்மளுக்கு வந்து செப்டம்பர் டேட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க, செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். சோ நீங்க வந்து காரிஃப் பருவத்துல இருந்து நீங்க வந்து இன்னமும் வந்து இன்சூரன்ஸ் வந்து பதிவு பண்ணாம இருக்கீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா வந்து ப்ராசஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் டேட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் கூட கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், ஒன்ஸ் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. பட் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ராபி பருவம். இப்போ வந்து ராபி பருவத்துக்கு நீங்க வந்து உங்களுடைய ஏக்கர் கணக்குல நீங்க வந்து லேண்ட் வச்சிருக்கீங்க, பயிர் பண்ணிருக்கீங்க, அதுக்கு காப்பீடு பண்ணணும், எவ்வளவு பிரீமியம் வந்து கேக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்சூரன்ஸ் பிரீமியம் கால்குலேஷன் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பிரீமியம் முதல்ல உங்க போன் மூலியமாவே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டோடைய அபிஷியல் வெப்சைட் பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா. இந்த டேபை நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் கால்குலேஷனுக்கான டேப் வந்துடும். இந்த இடத்துல சீசன் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க வந்து ராபியா காரிஃபான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ராபி அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த இயருக்கு நீங்க வந்து பிரீமியம் பண்ண போறீங்களோ அந்த இயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 2024 டு 25 அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்கீம் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ராமநாதபுரம்னா ராமநாதபுரம். ராமநாதபுரத்துல ரெண்டு விதமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ரெண்டாவது கேட்டகரியில வரீங்க, ரெண்டாவது கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டான பயிர் நீங்க என்ன பயிர் வந்து பதிவு பண்ணிருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ராபி காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிராப் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. உங்களுடைய ஹெக்டர்ல உங்களுடைய சிட்டால வந்து நீங்க வியூ பண்ணி பாத்தீங்கன்னா ஹெக்டர்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அந்த ஏரியாவை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். போட்ட உடனே இந்த இடத்துல கால்குலேட் அப்படிங்கிற இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணா போதுமானது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து SBI ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் வந்து இயற்கை சுற்றம் காரணமா இல்ல மழையோ வெள்ளத்தாலோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பயிர் வந்து எல்லாமே வந்து சேதம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல SBI ஜெனரல் இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிரீமியம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து ஃபார்மர் ஷேர் அப்படிங்கிறது 1.5%, ஆக்சுவல் ரேட் அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. உங்களுக்கான கட் ஆஃப் டேட் வந்து 15/11/2024 நவம்பர் 15 வரைக்கும் நம்மளுக்கு கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கான காப்பீடு தொகையா நீங்க வந்து பிரீமியம் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்ககிட்ட 2 ஏக்கர்ல நீங்க வந்து லேண்ட் வச்சிருக்கீங்க, அதுக்கு உண்டான பிரீமியம் எவ்வளவு நீங்க ஃபார்மர் வந்து உங்க சைட்ல இருந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 1739 ரூபாய் நீங்க வந்து ஃபீஸ் வந்து ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பேமெண்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க நியர்பைல இருக்கக்கூடிய காமன் சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல உங்க வீட்டுல வந்து நல்லா நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து பயிர் காப்பீடு பண்றதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லயும் வந்து நம்ம ஒரு வீடியோ கூட ரெடி பண்ணி உங்களுக்கு மேக் பண்ணி போறேன். இந்த இடத்துல ஃபார்மர் கார்னர் அப்படிங்கிற இந்த டேபை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர் லாகின் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிட்டு முதல்ல நீங்க வந்து லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்ல முதல்ல நீங்க லாகின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. வேற ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா பத்தின அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல இருந்து DM பண்ணுங்க. உங்களுக்கு என்ன அப்டேட்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து
சால்வ் பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.